உங்களை பற்றி அடிக்கடி நினைத்து கொண்டிருப்பவர் யார் என்பது பற்றிய சோதனையே இது. ஒவ்வொரு கேள்விக்கும் 3 ஆப்ஷன்கள் தரப்படும். அந்த 3 ஆப்ஷன்களில் இருந்தும் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதன் பின்னர் அந்த விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது வினா, நீங்கள் ஒருவரை நினைத்து கொள்ளுங்கள். இப்போது உங்கள் நினைவுக்கு வருவது யார்? 1 உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர், 2 நண்பர்களில் ஒருவர், 3 உங்கள் காதலன் அல்லது காதலி. பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வருகின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது வினா, உங்கள் கனவில் அடிக்கடி தோன்றும் நபர் யார்? 1 உங்கள் காதலன் அல்லது காதலி, 2 நண்பர்களில் ஒருவர், 3 எனக்கு கனவுகள் ஞாபகத்தில் இல்லை. பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வந்திருக்கின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது வினா, நீங்கள் யாரை நினைக்கும் போது மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது? 1 உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரை, 2 நண்பர்களில் ஒருவரை, 3 உங்கள் காதலன் அல்லது காதலி. பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது உங்களது விடைக்கு நேரே வந்திருக்கின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான்காவது வினா, நீங்கள் யாரையாவது நினைக்கின்ற போது அதே நபர் உங்கள் தொலைபேசியில் அதே கணம் தொடர்பு கொண்டிருக்கிறாரா? 1 ஆம், பல முறை நடந்துள்ளது. 2 மிகவும் அரிதாகவே நடந்துள்ளது. 3 இதுவரை அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது பொருத்தமான விடைக்கு நேரே வந்திருக்கின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது வினா, இவர்களில் யாரை பற்றிய ஞாபகம் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும்? 1 குடும்பத்தில் உள்ள ஒருவர், 2 நண்பர்களில் ஒருவர், 3 காதலன் அல்லது காதலி. பொருத்தமான விடையினை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது பொருத்தமான விடைக்கு நேரே வந்திருக்கின்ற புள்ளிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த குறித்த 5 கேள்விகளுக்கும் பெற்ற மொத்த புள்ளிகளை கூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மொத்த கூட்டுத்தொகை 50 தொடக்கம் 70 இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவரே உங்களை பற்றி அடிக்கடி நினைத்து கொண்டிருக்கிறார். அது உங்கள் தாயாக, தந்தையாக, சகோதர சகோதரிகளாக கூட இருக்கலாம். வீட்டில் நீங்கள் செல்ல பிள்ளையாக இருக்கவே அதிகம் வாய்ப்புள்ளது. அதே போல நீங்கள் உங்கள் உறவினர்களால் அதிகம் விரும்பப்படும் ஒருவராகவும் இருப்பீர்கள். உங்களுடைய கூட்டுத்தொகை 80 தொடக்கம் 100 இருந்தால் உங்கள் நண்பர்களில் ஒருவரே உங்களை பற்றி அடிக்கடி நினைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் நண்பர்கள் வட்டத்தால் மதிப்பிடக்கூடிய ஒருவராகவே எப்போதும் நீங்கள் இருப்பீர்கள். விட்டு கொடுக்கும் பண்பு உங்களுக்கு அதிகம் இருக்கும். பிரச்சனைகளை சரியாக அணுகி தீர்த்து வைப்பீர்கள். நண்பர்களை மதிப்பீர்கள். உங்கள் கூட்டுத்தொகை 110 தொடக்கம் 150 இருந்தால் உங்கள் காதலன் அல்லது காதலிகளில் ஒருவரே உங்களை பற்றி அடிக்கடி நினைத்து கொண்டிருக்கிறார். உங்கள் காதலன் அல்லது காதலி உங்களில் நிறையவே பாசம் வைத்திருக்கிறார்கள். உங்கள் கூடவே இருக்க வேண்டும் என்று எப்போதும் ஆசைப்படுவார்கள்.